நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். சாப்டர் 7ஓட தொடர்ச்சியா எதிர்பார்ப்புகளை எப்படி கையாளணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சத்யன் ரெங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்பார்ப்புன்றது இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்குன்ற நம்ம மூளையோட உருவாக்கம்தான். நமக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் எதிர்பார்ப்பு உருவாகுது. ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி நாம் எந்த விதமாகவும் சிந்திக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றது என்னன்னா, நாம் எதை உண்மைன்னு நினைக்கிறோமோ அதுதான். உண்மை என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் நாம் எது உண்மைன்னு நம்புகிறோமோ அதை எதிர்பார்ப்பாக வெளிப்படுத்துகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே, நேரம் நாள் உட்பட எல்லாமே நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாறும்போது அதை விட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கவே முடியாது. நாம் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு விஷயம் நடந்தா நாம் என்ன ஃபீல் பண்ணுவோம்? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். அது நடக்காதப்போ ஏமாற்றம், ஏமாற்றத்தோட வலி ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் எல்லாருமே நாம் நினச்ச விஷயம் நடக்காதப்போ கோபம், ஏமாற்றம், துரோகம் போன்ற உணர்வுகளை ஃபீல் பண்ணியிருப்போம். இதில் எங்கே பிரச்சனைனா, எதிர்பார்ப்பு நமக்கு என்ன தெரியுமோ இல்லை எதை நம்புகிறோமோ அதுலேருந்து தான் வருதுன்றப்போ கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மைண்டு சமநிலையிலோ திறந்த மனநிலையிலோ இருக்கிறது இல்லை. மார்க்கெட் நாம் நினச்ச மாதிரி போச்சுன்னா சந்தோஷமாகவும், மார்க்கெட் ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஏமாற்றமாவோ உணர்றோம்னா நம்மளோட மைண்ட் மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக பார்க்கல, நாம் நம்புகிற மாதிரியான விதத்தில் மாற்றி காட்டுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆப்போசிட்டில் போகும்போது வர ஏமாற்றத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற தான் அப்படி செய்யுது. திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கோங்க, நம்ம மைண்ட் வலியிலிருந்து, அதாவது உடல் ரீதியானதுனாலும் சரி மன ரீதியினாலும் சரி, அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க தான் ட்ரை பண்ணும். இப்போ ஒரு பால் நம்ம தலைக்கு நேராக வருதுன்னா டக்குன்னு நகர தான் பார்ப்போம். அது ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இதுக்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பால் வர்றதை நம்ம பார்த்துட்டோம்னா அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம், இல்லைனா தட்டிவிட ட்ரை பண்ணுவோம், அதுவும் இல்லைனா குனிஞ்சு தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் உடல் ரீதியாக வர்ற வழியிலிருந்து தப்பிக்க நாம் செய்கிற விஷயங்கள். அதுபோல் மன ரீதியாக ஒரு இன்ஃபர்மேஷனை தடுத்து மன வழியிலிருந்து நம்ம மூளை நம்மளை பாதுகாக்குது. உதாரணத்துக்கு, மார்க்கெட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது. ஆனால் நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா நம்ம மூளை அந்த ஏமாற்றத்திலேருந்து நம்மளை பாதுகாக்க பல விஷயங்களை ட்ரை பண்ணும். நாம் செய்தது சரிதான்னு யோசிக்க வைக்கும். இதனால தான் இப்படி பண்ணினோம்னு காரணங்கள் தேடும். நமக்கு நாமே பொய் சொல்கிற வரைக்கும் கூட போகலாம். மற்ற எல்லா வழியையும் பிளாக் பண்ணிடும். நமக்கு மன ரீதியாக வழி வரக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை நம்மளை பார்க்க விடாது. இதுக்கு ஒரு உதாரணமாக நாம் பல தடவை ட்ரேட் பண்ணும்போது பார்த்துருப்போம். நாம் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் போகும். சாதாரண நேரமாக இருந்தா, அதாவது அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கலைன்னா அந்த பேட்டர்ன் நமக்கு உடனே புரிஞ்சிடும். அதுவே ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் போகுதுன்னா நாம் மனசளவில் வலியை உணரக்கூடாதுன்னு நம்ம மூளை அந்த பேட்டர்னை பார்க்க விடாது. ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வருது, மார்க்கெட் டைரக்ஷன் மாறப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் நம்ம மூளை அதில் ஃபோக்கஸ் பண்ணாது. மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதில் ட்ரேட் எடுக்கிற ஒரு வாய்ப்பை நாம் இழந்துடுவோம். அந்த வாய்ப்பு நம்ம கண் முன்னாடி இருக்கும், ஆனால் அதை உணர்கிற தன்மையை நாம் இழந்துடுவோம். இது எது வரைக்கும்னா, ஒன்று மார்க்கெட் நாம் எதிர்பார்த்த டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும், இல்லைன்னா இழக்கிறதுக்கு நம்மள்கிட்ட பணமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர வரைக்கும். அதுக்கப்புறம்தான் ட்ரெண்ட் என்னன்னே நமக்கு புரியும். அதுக்குள்ள வாய்ப்புகள் முடிஞ்சிருக்கும். இது மூளையோட இயல்பான கட்டமைப்பு. இது ஒரு துன்பமான சம்பவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க ரொம்பவும் உதவியான ஒரு அமைப்பு தான். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நிரப்ப தகவல்களையே மறைக்கும்போது தான் பிரச்சனையே வருது. இது புரியணும்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் குறித்த எந்த விஷயம் உங்களுக்கு பயத்தை கொடுக்குது? அதாவது
மார்க்கெட் எப்பவும் நெகட்டிவான விஷயங்களையே கொடுக்குதுன்னு தோணுதா? அடிப்படையா மார்க்கெட் நமக்கு கொடுக்கிற விஷயம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று அப்டிக்ஸ் இல்லைன்னா டவுன்டிக்ஸ். அதாவது அப்சைடுக்கான கேண்டில் ஸ்டிக் இல்லைனா டவுன் சைடுக்கான கேண்டில் ஸ்டிக். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நமக்கான ஒரு எட்ஜ் காட்டுது. அப்ப அந்த பேட்டர்னே நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணுதா? ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நியூட்ரல். ஒவ்வொரு அப்டிக் இல்லை டவுன்டிக் எல்லாமே ஜஸ்ட் மார்க்கெட்டோட பொசிஷன் தான் சொல்லுது. இப்போ இது நெகட்டிவ்னா இதை பார்க்குற எல்லாருமே ஏமாற்றமாக தான் ஃபீல் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரையுமே ஒரு கல் ஒரே நேரத்தில் அடிக்குதுன்னா ரெண்டு பேருக்கும் அதே வலி தான் வரும். ஏன்னா ரெண்டு பேரோட உடம்பும் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு உறுதியான பொருளும் நம்ம உடலோடு ஒரு ஃபோர்ஸில் படும்போது வலின்றது இயற்கை. இதுவே நம்ம மனசுக்கும் பொருந்தும். அதாவது வார்த்தைகள் இல்லை சில தகவல்கள் நமக்கு அதே மாதிரியான வலியை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த வார்த்தைகள் உறுதியான பொருள் மாதிரி கிடையாது. ஒரு தகவலை நாம் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எடுத்துக்கணும்னா அதுக்கு நம்ம எந்த விதத்தில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம மூளையோட கட்டமைப்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் உருவாகும். முதல்ல நாம் எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கிறதில்ல. அதாவது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் இயல்புகள் ஒருத்தருக்கொருத்தர் வித்தியாசப்படுது. எல்லாருடைய தேவையும் ஒன்று இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது, அதாவது பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ அவங்கவுங்க அனுபவங்களை பொறுத்தது. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோம். சில நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் பல சூழ்நிலைகள் மாறுபாடாக தான் இருக்கும். இப்போ நாம் பிறக்கும்போது உள்ள குணாதிசயங்கள், நாம் வளரும்போது எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மூளையை கட்டமைக்குது. எல்லா உடல்களும் எப்படி ஒரே மாதிரி வலியை உணருதோ அதே மாதிரியான ஒரு யுனிவர்சல் மைண்ட் செட் மூளைக்கு கிடையாது. அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயமோ இல்லை நெகட்டிவான விஷயமோ எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்களை காயப்படுத்தணுன்ற நோக்கத்தில் இன்சல்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இயல்பாக பார்த்தா அது ஒரு நெகட்டிவான விஷயம். அதை நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும்னா அது நெகட்டிவ் அப்படின்றத நீங்கள் உணரணும். ஆனால் உங்களுக்கு தெரியாத மொழியில் இன்சல்ட் பண்ணினா அது உங்களை பாதிக்குமா? கண்டிப்பாக இல்லை. அது புரிகிற மாதிரியான சூழ்நிலை வர்ற வரைக்கும் அது உங்களை பாதிக்காது. சில சமயம் அந்த இன்சல்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்க எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தாமலும் போகலாம். சில பேரை பார்த்துருப்பீங்க, யாரையாவது இன்சல்ட் பண்ணி கடுப்பேத்தலைனா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே சமயம் அவங்க யாரை இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க கடுப்பாகி இவங்களை திரும்ப திட்டினாங்கன்னா அதுவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவங்க நோக்கம் அவங்கள வெறுப்பேத்துறது. அதில் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி அக்கறையாக நடந்துக்கிற ஒருத்தர் காட்டுற அன்பு பாசிட்டிவானது. ஆனால் எல்லாருக்குமே அது பாசிட்டிவாக தான் தெரியுதா? தன்னையே குறைவாக மதிக்கிற ஒருத்தர், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒருத்தர் அந்த அக்கறைக்கு தான் தகுதி இல்லைன்னு நினைப்பார். பல ஏமாற்றங்களை சந்திச்ச ஒருத்தர் இது எதுவும் உண்மை இல்லைன்னு நினைப்பார். அதனால நாம மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துகிற உணர்வுகளும் மற்றவங்க நம்ம கிட்ட வெளிப்படுத்துகிற உணர்வுகளும் தப்பா புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்கவுங்க தான் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி கையாளணும்னு முடிவு செய்ய முடியும். இதுக்கு பொது விதிமுறை எதுவும் கிடையாது. அதே போலதான் மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நியூட்ரல் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அப்போ எங்கிருந்து நெகட்டிவிட்டி வருது? அதாவது வலியோட பயம் எங்கிருந்து வருது? மார்க்கெட்லேருந்து இல்லைனா நாம அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி உள்வாங்கிக்கிறோன்றதுல தான் இருக்கணும் இல்லையா? நாம எதை உண்மைன்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஒரு விஷயத்தையோ தகவலையோ எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது இருக்கு. நாம நம்புறது தான் உண்மைன்னு நினைச்சோம்னா நாம எடுக்கிற முடிவுகள் சரின்னு தான் தோணும். அப்படி எதிர்பார்க்கும் போது அதுக்கு எதிர்மறையா எந்த தகவல் இருந்தாலும் அது நமக்கு பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தை போக்க நம்ம மூளை அந்த விஷயங்களை அழிக்கவோ மாற்றவோ குறைக்கவோ முயற்சி பண்ணும். இது ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன். ட்ரேடிங் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நம்ம வாய்ப்புகளை நழுவ விட்டுடும். நீங்கள் ட்ரேட் எடுக்காம அப்சர்வ் பண்ணும்போது மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. ஏன்னா அதில் இழக்க எதுவுமே இல்லை.
ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாததுனால இழக்கவும் எதுவும் இல்லாதது தான் காரணம். நீங்க எது உண்மைன்னு நம்புறீங்களோ அதை வச்சு மார்க்கெட்டை கணிக்கல. அதனால தப்பு சரின்னு எதுவுமே இல்ல. நெகட்டிவிட்டின்னு எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. மனசளவுல எந்த தடைகளும் இல்லாததுனால திறந்த மனசோட மார்க்கெட் கொடுக்கிற தகவல்களை மட்டும் பார்ப்பீங்க. பயம் இருக்காது. நம்ம மூளை எந்த தகவல்களையும் மறைக்கவோ மாத்தவோ ட்ரை பண்ணாது. ஒரே நேரத்துல திடமாவும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தும் இருக்க எப்படி கத்துக்கிறது? ஒன்று, நாம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது திடமா இருக்கணும். எல்லையே இல்லாத ஒரு சூழ்நிலையில, அதாவது ட்ரேடிங்ல நமக்குன்னு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்மளை நாம பாதுகாக்கலான்ற நம்பிக்கை வளரும். 2, நம்மளோட எதிர்பார்ப்புகள்ல நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். பல கோணத்துல நமக்கு கிடைக்கிற தகவல்களை பார்க்க இது உதவும். ஆனா நாம எல்லாரும் ரூல்ஸ்னு வரும்போது ஃப்ளெக்சிபிளாகவும் எதிர்பார்ப்புகள்னு வரும்போது திடமாகவும் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புல திடமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ரூல்ஸை உடைக்க பார்ப்போம். அதனால எந்த நேரமா இருந்தாலும் மார்க்கெட் இப்படிதான் போகுன்ற நம்மளோட எதிர்பார்ப்பை நாம தவிர்க்கணும். மார்க்கெட் எப்பவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட எட்ஜ் பல விதத்துல சரியா தோணலாம். ஆனா உள்ள அந்த நேரத்துல இருக்கிற ஒவ்வொரு ட்ரேடரும் அந்த பிரைஸை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது உங்க வெற்றி வாய்ப்பை பாதிக்கலாம். நடக்க சாத்தியமான விஷயங்கள், அதாவது ப்ராபபிலிட்டிஸ் பத்தி திங்க் பண்ற ஒரு மனநிலைமைக்கு நாம வரணும். இதுக்கு 5 அடிப்படை உண்மைகள் இருக்கு. 1, எது வேணும்னாலும் நடக்கலாம். 2, பணம் சம்பாதிக்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3, எந்த ஒரு எட்ஜாக இருந்தாலும் வெற்றி தோல்விக்கு இடையில சீரற்ற பல காரணிகள் இருக்கு, அதாவது ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன். 4, ஒரு எட்ஜ்னா என்னன்னா அதிக அளவுல நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிற ஒரு விஷயத்தோட அறிகுறி. 5, ஒவ்வொரு நிகழ்வும் மார்க்கெட்டை பொறுத்தவரை தனித்துவமானது. ஒரு தகவலை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றத பொறுத்து தான் எப்படி மனவலியை உணர்வீங்கன்னு முடிவு செய்ய முடியும். இந்த 5 உண்மையையும் நீங்க கடைபிடிச்சா உங்க எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள்ள வைக்க முடியும். எதிர்பார்ப்புகள் கட்டுக்குள்ள இருக்கும்போது மார்க்கெட் கொடுக்கிற தகவல்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்காது, ஏமாற்றம் வராது. ஒரு திறந்த மனநிலையை உருவாக்குறது தான் நோக்கம். அந்த மனநிலை எப்பவுமே நமக்கு தெரியாத பல காரணிகள் மார்க்கெட்ல இருக்குன்றத உணர வைக்கும். உங்களோட நம்பிக்கைகள்ல இந்த 5 உண்மைகளையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எதையும் பகுத்து பார்க்குற நம்மளோட மூளை இதையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்னு நாம நினைக்கிற நேரம் அதுக்கு எதிரா ஆர்கியூ பண்ணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுன்னு நாம ஒத்துக்கிட்டா எது வேணும்னாலும் நடக்குன்றத நாம ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். எப்ப நமக்கு தெரியும்னு நினைக்கிறோமோ அப்போ தெரியாத விஷயங்களை ஒட்டுமொத்தமா ஒதுக்கிடுறோம். இந்த முரண்பாட்டை நம்ம மூளை ஏத்துக்காது. இப்படிதான் இது நடக்கும்னு நாம முடிவு பண்ணினா அந்த விஷயம் அதோட தனித்தன்மையை இழந்துடுது. தனித்தன்மை போச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சதாகிடும். அதாவது தெரிஞ்சிக்க எதுவுமே இல்லைன்னு ஆகிடும். அப்போ நாம நிறைய தவறுகள் செய்வோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு ட்ரேட்லையும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா ரிஸ்க் டிஃபைன் பண்ணாம ட்ரேடுக்குள்ள இறங்குவீங்களா? லாஸ்ல போகும்போது லாஸை கட் பண்ணிட்டு வெளியில வராம இருப்பீங்களா? உங்களுக்கான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வாய்ப்பை இழந்துருவோமோ அப்படின்ற பயம் ஏன் வருது? நீங்க ப்ராஃபிட்ல போகும்போது அந்த ப்ராஃபிட்டை பாதியிலே கட் பண்ணிட்டு ட்ரேடை விட்டு எப்படி வெளியே வருவீங்க? கண்டிப்பா பாசிட்டிவா போகும்னு தெரியாம எப்படி லார்ஜ் பொசிஷன்ஸ் எடுப்பீங்க? கடைசியா வெற்றி தோல்விக்கு நடுவுல ஒரு சீரற்ற நிலை இருக்குன்னு நம்புனீங்கன்னா ஏன் ஏமாற்றமா உணர்றீங்க? ஒரு காயினை சுண்டி விட்டா ஒவ்வொரு தடவையும் தலை தான் விழும்னு எப்படி எதிர்பார்க்க மாட்டீங்களோ, எப்படி பூவும் விழலாம்னு எதிர்பார்க்கிறீங்களோ அப்போ ஏமாற்றம் இல்ல, நிகழ்வுகளோட உண்மைத்தன்மையோட ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். தலை விழுந்தா சந்தோஷமா இருக்கும், அதே சமயம் பூ விழுந்தா வருத்தமா இருக்காது. ஏன்னா பூவும் விழலான்ற உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க. நமக்கு தெரியாத பல காரணிகள் இருக்குன்றத ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தெரியாத காரணிகள்ன்றது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல, எந்த சூழ்நிலையிலேயும் தெரியாத விஷயங்கள்.
இதை நாம நம்பணும். இது ஏமாற்றத்தை தவிர்க்கும். ஒரு ட்ரேடரா ரிசல்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம்னு நீங்க நம்புற பட்சத்துல வர்ற ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அது உங்களை ஏமாற்றம் அடைய வைக்காது. எதுவும் நடக்கலாம்னு நம்புறதுனால அனாலிசிஸ் பண்ணக்கூடாதுனோ முடிவை கெஸ் பண்ணக்கூடாதுனோ அர்த்தம் இல்லை. கண்டிப்பா பண்ணலாம். அப்படி பண்றது ஒவ்வொரு தடவையும் சரியா நடக்கவும் செய்யலாம். சரியாதான் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு தான் தப்பு. அப்படி நீங்க கெஸ் பண்ணினதே நடந்தாலும் அடுத்த தடவையும் அதே மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்ப நம்ம எடுக்கிற ட்ரேட் கடந்த காலத்துல எந்த ட்ரேடோடையும் ஒன்னா இருக்காது. 2 ட்ரேடுக்கும் நடுவுல எவ்வளவு ஒற்றுமைகள் இருந்தாலுமே. ஆனா அதுக்காக நம்ம மூளை அந்த ஒற்றுமைகளை ஒத்து பார்க்காம விடாது. அந்த ஒற்றுமைகள் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தலாமே தவிர இப்படிதான் நடக்குன்ற முடிவுக்கு வர முடியாது. ஒவ்வொரு ட்ரேடையும் நம்ம புதுசா பார்க்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம மூளை ஒத்து பார்க்கறத நிறுத்திடும். நம்ம முன்னாடி இப்போ என்ன தகவல்கள் இருக்கோ அதை மார்க்கெட்டோட கோணத்திலிருந்து மட்டுமே பார்க்க முடியும். ஒரு ட்ரேட் நாம எடுக்கிறோம்னா ஏதோ நடக்கும், மார்க்கெட் ஒரு தகவலை கொடுக்குது அப்படின்றத தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஆனாலும் சில விஷயங்களை நாம கணிக்கலாம். கடந்த காலத்தோட மார்க்கெட் மூவ்மெண்ட் வச்சு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம்னு கெஸ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் அதே மாதிரி போகுமான்னு பார்க்கலாம். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்னு முடிவு பண்ண அது ஹெல்ப் பண்ணும். ஆனா கடந்த காலத்தை மனசுல வச்சுட்டு மார்க்கெட் அப்போ இப்படி போச்சு, இப்பவும் அதே சுச்சுவேஷன்ல இப்படிதான் போகும்னு வெயிட் பண்ணக்கூடாது. எந்த பாயிண்ட்ல வெளியே வரணும்னு நமக்கு கிளியரா தெரியணும். அந்த பாயிண்ட்ல யோசிக்காம வெளியே வரணும். இந்த மாதிரி வர லாஸ் கூட ஏமாற்றத்தை உருவாக்காது. ஏன்னா இதுவும் நடக்கலாம்னு நாம எதிர்பார்த்து தான் இருந்தோம். வின் பண்றதுக்கு நாம கொடுக்கிற விலைனும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ட்ரேட்ல வின் பண்ணிட்டோம்னா எந்த பாயிண்ட்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வரணும்னு நமக்கு தெரியணும். நாம செலவு பண்ண தயாரா இருக்கும்போது தான் நாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும். பெஸ்ட் ட்ரேடர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. எப்பவும் சரியா இருக்கணும்னு ட்ரை பண்றதும் இல்லை, தப்பா போயிடக்கூடாதுன்னு எதையும் அவாய்ட் பண்றதும் இல்லை, யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதும் இல்லை. பெஸ்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே மார்க்கெட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நியூட்ரலாக இருந்து அவங்களுக்கான எட்ஜ் வரும்போது மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அது வின் ஆனாலும் சரி லூஸ் ஆனாலும் சரி, மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த எட்ஜுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பதிவோட சாப்டர் 7ல் டக்ளஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம மீண்டும் சாப்டர் 8ல் பார்க்கலாம். நன்றி.